கதையின் இந்த பகுதி மிகவும் மனதை உருக்குவதாக இருக்கிறது. தவறு செய்த பிறகு வரும் ஞானம் என்பது எவ்வளவு வலிமையானது என்பதை ஆமா அனுபவம் உணர்த்துகிறது. சூதாட்டத்திற்கு போய்விட்டு பின்னால் கைகளை கட்டி போலீஸ் இழுத்துச் சென்ற அந்த தருணம் வாழ்க்கையையே மாற்றிய ஒரு பெரிய பாடம். விதி வரைந்த பாதை. கைகளில் விலங்கும் கண்களில் கண்ணீரும். நேற்று முடித்த இடத்திலிருந்து என் கதையை தொடர்கிறேன். போலீஸ் வந்தார்கள். என் கைகளை பின்னால் மடக்கி விலங்கு போட்டார்கள். நான் எவ்வளவோ கெஞ்சினேன். ஆனால் நான் சொன்னது அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் சொன்னது எனக்கு புரியவில்லை. எனக்கு தமிழைத் தவிர வேறு மொழிகள் தெரியாதே. என்னை பார்த்த ஒரு பெரிய தாடி வைத்த காவல்துறை அதிகாரிக்கு என் மேல் இரக்கம் வந்தது போலும். சின்ன பையனாக இருக்கிறானே, இவன் பெரிய தப்பு செய்திருக்க மாட்டான் என்று அவர் நினைத்திருக்க வேண்டும். அவர் என் கண்களை பார்த்துச் சொன்னது மட்டும் எனக்கு புரிந்தது. கவலைப்படாதே, அல்லாஹ் இருக்கிறான். வாகனம் சுமார் அரை மணி நேரம் ஓடியது. திடீரென வண்டியை நிறுத்தி என்னை கீழே இறக்கினார்கள். அப்பாடா, நம்மை எச்சரித்து வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்று நினைத்தேன். நன்றி, மறவா நினைவுகள். கஷ்ட காலத்தில் கை கொடுத்த அக்பர் வாழ்க்கையில் நாம் நல்ல நிலையில் இருக்கும்போது நம்மை தேடி 1000 பேர் வருவார்கள். ஆனால் நாம் பாதாளத்தில் விழுந்து கிடக்கும்போது தேடி வந்து கை தூக்கிவிடும் அந்த ஒரு நபர் கோடி நபர்களுக்கு சமமானவர். அப்படி என் வாழ்வில் இருள் சூழ்ந்த நேரத்தில் விளக்கேற்றி வைத்தவர்தான் அக்பர். ஜித்தாவில் நான் வேலை இழந்து திக்குத் தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த போது அவர் எனக்கு அடைக்கலம் தந்தார். அவர் ஒரு ஹோட்டலில் வேலையில் இருந்தார். உண்மையாக சொல்லப்போனால் அந்த வேலை அவருக்காக இந்த வேலை எனக்கு விட்டுக் கொடுத்தார். என் நிலைமையை பார்த்து மனமுருகிய அவர், தம்பி, நீ படும் கஷ்டம் எனக்கு நன்றாக தெரிகிறது. இந்தச் சூழ்நிலையில் நீ எங்கே போவாய்? இங்கேயே வேலையை பார் என்று தன் கையிலிருந்த வேலையை எனக்கு விட்டுக் கொடுத்தார். அந்த நல்ல மனிதரின் தயவால் அங்கே 3 நாட்கள் வேலை பார்த்தேன். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அன்றன்றே தந்து என்னை ஊக்கப்படுத்தினார். சிறு வயதிலேயே நான் சமையல் கலையில் திறமையாக இருந்ததால் அங்கே இருந்த மூத்த சமையல்காரர்களுக்கு என் மீது பொறாமை ஏற்பட்டது. இவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்று ஏளனமாக பேசினார்கள். ஆனால் எதையும் காதில் வாங்காமல் என் கடமையில் உறுதியாக இருந்தேன். அக்பர் அவர்கள் மக்காவில் எங்களுடன் பணியாற்றியவர் என்பதால் ஏற்கனவே எனக்கு பழக்கமானவர். யதார்த்தமாக அவரை சந்தித்த அந்த தருணம் கடவுளே நேரில் வந்து உதவியது போல இருந்தது. அவர் எனக்காகச் செய்த அந்த உதவி சாதாரணமானது அல்ல. ஒரு மனிதனின் கண்ணியத்தை காப்பாற்றிய உதவி. இன்று அவர் உயிரோடு இல்லை என்ற செய்தி என் நெஞ்சை பிழிகிறது. இப்போதும் என் கண்கள் முன்னால் அவர் முகம் வந்து போகிறது. அதன் பிறகு என் ஊர்க்காரர்களான விசுவாசிகளின் உதவியுடன் வேறு ஒரு இடத்திற்கு மாறினேன். ஆனாலும் அக்பர் காட்டிய அந்த அன்பும் விசுவாசமும் என் வாழ்நாள் முழுவதும் என் நினைவுகளில் அழியாமல் இருக்கும். இந்த தருணத்திற்கான திரைக்கதை, ஸ்கிரிப்ட் குறிப்பு. காட்சி ஹோட்டலின் சமையலறை. ஆர்வத்துடன் சமைத்துக் கொண்டிருக்க அக்பர் தூரத்திலிருந்து என்னை பெருமையோடு பார்க்கிறார்கள். பொறாமைப்படும் மற்ற வேலையாட்கள் முணுமுணுக்கிறார்கள். வசனம்: தம்பி, மத்தவங்க பேசுறதை நினைக்காதே, உன் கைமணம் உன் வாழ்க்கையை மாத்தும் என்று அக்பர் என் தோளை தட்டிக் கொடுக்கிறார். அக்பர் போன்ற நல்ல மனிதர்கள் நம்மிடையே இல்லை என்றாலும் அவர்கள் விதைத்த அன்பு நம்மை எப்போதும் வழிநடத்தும். இந்த கட்டுரையை ஸ்கிரிப்டில் எங்கே இணைக்கலாம் என்று நினைக்கிறீர்கள்? தொடரும் அடுத்த பதிவு. அப்படித்தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன். சிறிய தவறுகளுக்கு சவுதி போலீஸ் சில நேரங்களில் மன்னித்து விட்டு விடுவார்கள் என்று. ஆனால் என் நிம்மதி நீடிக்கவில்லை. பின்னால் கட்டப்பட்டிருந்த விலங்கை அவிழ்த்து என் முன்னே மீண்டும் பூட்டினார்கள். வாகனம் ஜித்தாவின் வீதிகளில் சுற்றி கொண்டே இருந்து இறுதியில் ஒரு சிறைச்சாலையின் ஜெயில் முன்னே நின்றது. அங்கே என்னிடம் விசாரணை நடத்தினார்கள். எனக்கு எதுவுமே சொல்லத் தெரியவில்லை. அப்போது ஒரு போலீஸ் அதிகாரி, இவன் சந்தேகத்தின் பேரில் பிடிபட்டவன். நாளை இவனை விசாரிக்கலாம். இவனுக்கு எந்த மொழியும் தெரியவில்லை. ஆனால் இந்தியன் என்று மட்டும் புரிகிறது. நாளை இவன் நாட்டு மொழியை அறிந்த ஒருவரை வைத்து விசாரிப்போம் என்று சொன்னார். அவர்கள் பேச பேச என் இரு கண்களிலிருந்தும் கண்ணீர் தாரை தாரையாக வடிந்தது. சவுதி அரேபியாவின் தண்டனைகள் மிகவும் கடுமையானவை என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னை ஒரு சிறிய அறைக்குள் கொண்டு போனார்கள். அங்கே சுமார் 50 முதல் 60 பேர் வரை அடைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே என் வயதுள்ள ஒரு பையனை பார்த்தேன். அவன் கையின் ஒரு பகுதி வெட்டப்பட்டு பாதி கையோடு அங்கே கிடந்தான். அதை பார்த்ததும் என் உள்ளம் நடுங்கியது.
ஆஹா, வெளிநாட்டுக்கு வந்தோமா, சம்பாதித்தோமா, கண்ணியமாக இருந்தோமா என்று இருந்திருக்க வேண்டும். இந்த நாடு யாருக்கும் துரோகம் செய்யாது. பிழைப்பு தேடி வந்த இடத்தில் தேவையில்லாமல் சூதாடப் போவது, ஊர் சுற்றுவது, தேவையற்ற பிரச்சினைகளில் தலையிடுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று அப்போதுதான் என் மண்டையில் உரைத்தது.